சங்கீதா அவர்கள் ஒரு விவாகரத்து நோட்டீஸ் குடுத்திருக்காங்க. சோ அந்த நோட்டீஸ்னால திரு விஜய் அவர்களோட அரசியல் பின்னடைவை ஏற்படுத்துமா அப்படின்றத ஒரு ஹாட் டாபிக்கா போயிட்டு இருக்கு. அது எப்படி பின்னடைவு ஏற்படுத்துனா எனக்கு தெரியல தேவா. அதுக்கான வாய்ப்பு ரொம்ப குறைவு. சில பல அரசியல்கள் இருக்கு. இந்த விஷயம் திரு விஜய் அவருக்கு பாதிப்பு ஏற்படுத்தா அப்படின்னா, கலைஞருடைய 2வது அதாவது 3வது மனைவி. அத மீறி அதுக்கப்புறம் பப்ளிக்கா அதுக்கப்புறம் அவர் சிஎம்மாவும் இருந்திருக்காரு. அதாவது மக்கள் பர்சனல் வாழ்க்கை தனியாவும், அரசியல் வாழ்க்கை தனியா தான் பார்ப்பாங்க. விஜய் மாரியான ஒரு மாஸான லீடரை இத வச்சு ஈஸியா டேமேஜ் பண்ணிடலாம் அப்படின்னு நினைக்கிற விஷயங்கள் தான் நடக்குது. ஸோ மக்களை பொறுத்த வரைக்கும் ஒருத்தர் நம்பிட்டாங்க அப்படின்னா கடைசி வரைக்கும் அந்த விஷயத்த அவ்வளோ சீக்கிரம் விட்டு கொடுக்க மாட்டாங்க. தவறே செய்தாலும் முன்னாடி நடந்த சீமான் அவரது நடந்தது. அதுக்கப்புறம் தான் ஓட்டு பர்சன்டேஜ் ஏறி இருக்கு. கரெக்டாக தேர்தல் களத்தில் வரும்போது ஒரு விஷயம் ஹைலைட் ஆகுதுன்னா அது அரசியல் பழிவாங்கலாக தான் இருக்குன்ற மாதிரி நினைப்பாங்க. எனக்கு தெரிஞ்சு இப்போ களை இருக்கிற நிலவரம் திமுக ரொம்ப சாதகமா இருக்கு. ஆனா திமுக இந்த மாதிரியான தரம் தாழ்ந்த செயல்களுக்குள்ள ஈடுபடுவாங்களே ஆனால் அது இவங்களுக்கு ஆபத்தை கூட விளைவிக்கும். நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய சீக்கிரம் டாக் நிகழ்ச்சியில் பல்வேறு அரசியல் நிகழ்வு மற்றும் சமூக நிகழ்வு குறித்து பேச இருக்கிறோம். வாருங்கள் நிகழ்ச்சிக்குள் செல்லலாம். வணக்கம் சார். வணக்கம் தேவா. சார், ஜார்ஜியால 3வது நாள், அது பேக்ரவுண்ட்லாம் பயங்கரமா இருக்கு. சூப்பரா இருக்கு. ஸ்னோ மாதிரி தெரியுது பாக்குறப்போ. ஃபுல் ஸ்னோப்பா, ஃபுல் ஸ்னோ. இங்க மைனஸ்ல இருக்கு. ஆமா, ஹெவியா இருக்கு. நல்லா இருக்கு. கிளைமேட் சூப்பரா. இந்த வெளியெல்லாம் போய் பாத்தீங்களா? எப்படி இருக்கு ஊரு? ஊரு ரொம்ப நல்லா அருமையா இருக்கு. ரிட்டர்னு தான் எப்படி வர போறோம்னு தெரியல. ஃப்ளைட்லாம் கேன்சல் பண்ணி விட்டாங்க ஈரான் வாரால. இப்ப ஆரம்பிச்சதுல வார இஸ்ரேல் ஈரான் யுஏஇ ரூட் ஃபுல்லா கேன்சல் பண்ணிட்டானுங்க. இப்போ எல்லாம் பிளாக்கு அந்த பக்கம். வேற ரூட்டு தான் பார்க்கணும். பார்ப்போம். இன்னும் 2 days டைம் இருக்கு. செக் பண்ணிக்கலான்னு. சீக்கிரம் சென்னை வாங்க. நம்ம களத்துல நேர்ல இருந்து நம்ம இன்டர்வியூ எடுக்கணும்னு நம்ம பல பேர் நேயர்கள் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. கண்டிப்பா கண்டிப்பா வந்துரும் சீக்கிரம். ஓகே சார். நம்ம நிகழ்ச்சிக்குள்ள போலாம். என்னன்னா, திரு விஜய் அவர்கள் மேல அவருடைய மனைவி திருமதி சங்கீதா அவர்கள் ஒரு விவாகரத்து நோட்டீஸ் குடுத்திருக்காங்க. சோ அந்த நோட்டீஸ்னால திரு விஜய் அவர்களோட அரசியல் பின்னடைவை ஏற்படுத்துமா அப்படின்றத ஒரு ஹாட் டாபிக்கா போயிட்டு இருக்கு. உங்களுடைய கருத்துக்கள் என்ன சார்? அது எப்படி பின்னடைவு ஏற்படுத்துனா எனக்கு தெரியல தேவா. அதுக்கான வாய்ப்பு ரொம்ப குறைவு. சும்மா ஒரு 0.10001% எங்கேயோ ஒரு இம்பாக்ட் கிரியேட் ஆகலாமே தவிர, இது பெரிய இம்பாக்டே இல்ல. இன்னொன்னு அது போன டிசம்பர் மாசம் தாக்கல் பண்ண மனு பத்தி இப்ப ஹைலைட் பண்ணி பேசுறதுன்ற மாரி காட்டுறாங்க ஒண்ணு. சில பல அரசியல்கள் இருக்கு. பட் நம்ம அரசியலுக்குள்ள போகாம முதல்ல இது சரியா, தப்பா, இது எந்த அளவுக்கு இம்பாக்ட் ஆகுதுன்றத நம்ம பார்த்துடலாம். இப்ப நம்ம இந்த விஷயம் திரு விஜய் அவருக்கு பாதிப்பு ஏற்படுத்தா அப்படின்னா, கலைஞருடைய 2வது அதாவது 3வது மனைவி கனிமொழி, தயாளம்மாள் மேட்டர் வெளிய அப்போ எனக்கு தெரிஞ்சு அந்த டைம்ல அப்படி ஒருத்தர் இல்லவே இல்லன்னா கூட அவர் அடிச்சு சத்தியம் பண்ண காலம்லாம் இருக்கு. அத மீறி அதுக்கப்புறம் பப்ளிக்கா அதுக்கப்புறம் அவர் சிஎம்மாவும் இருந்திருக்காரு. அதாவது மக்கள் பர்சனல் வாழ்க்கை தனியாவும், அரசியல் வாழ்க்கை தனியா தான் பார்ப்பாங்க. இன்னொன்னு ஒவ்வொருத்தருடைய பர்சனல் விஷயத்த பப்ளிக்கா கொண்டு பேசுறதுல அரசியல் அநாகரிகமான விஷயமா நம்ம பார்க்குறோம். பட் இது நம்ம திமுகவே எடுத்துக்காட்டா காட்டினாலுமே, திமுக காரங்க இது பின்னாடி இருக்கிற மாரியும், இப்ப சீமான் அவருக்கு நடந்த ஒரு விஷயம் இருக்கு. இவங்களுக்கு நடந்த ஒரு விஷயம். இந்த மாரி பல விஷயங்கள் அரசியல்ல அ இது ஒரு இமேஜ் டேமேஜுக்காக யூஸ் பண்ண பார்க்குறாங்க. விஜய் மாரியான ஒரு மாஸான லீடரை இத வச்சு ஈஸியா டேமேஜ் பண்ணிடலாம் அப்படின்னு நினைக்கிற விஷயங்கள் தான் நடக்குது. சி விஜய்க்கு இருக்க ஃபேன்ஸு, அதாவது இப்ப இப்ப தொண்டர்கள்ன்னு சொல்றோம் நம்போ. அந்த தொண்டர்கள் டை தொண்டர்களா இருக்காங்க. இப்போ எம்ஜிஆர் கையில வாட்ச் இன்னும் நிக்காம ஓடுதுன்னு இன்னிக்கும் பேசுற தொண்டர்கள் இருக்காங்க. ஆ இன்னைக்கு போய் காத வச்சு கேட்கிறவங்க, சமாதியில இருக்கவங்க இருக்காங்க. ஸோ மக்கள பொறுத்த வரைக்கும் ஒருத்தர நம்பிட்டாங்க அப்படின்னா, ஆ கடைசி வரைக்கும் அந்த விஷயத்த அவ்வளோ சீக்கிரம் விட்டு குடுக்க மாட்டாங்க. தவறே செய்தாலும். இப்ப ஜெயலலிதா அவர்களுக்கு கேஸ் எல்லாம் போட்டாங்க. கேஸ விட ஆமா, ஹியரிங்லாம் போனது, ஜட்ஜ்மெண்ட்லாம் முன்னாடி ஒரு ஒரு ஃபர்ஸ்ட் கேஸ் போட்டு அந்த அரெஸ்ட் ஒரு ஸ்டேஜ் வரும்போது,
பஸ்ஸு கொளுத்துனாங்க. ஒரு 3 மாணவிகள் வந்து இறந்தாங்க. இந்த இன்சிடென்ட்டுக்குலாம் அப்புறம் அது வந்து தொண்டர்கள் செய்ற தப்பு. ஓகேவா? அதனால தலைமைக்கு அதுக்கும் சம்மந்தம் இல்லன்றத மக்கள் புரிஞ்சுக்கிறாங்க. அடுத்து கொண்டு வராங்க. இங்க தலைமை மேலேயே ஒரு பிரச்சனைய உருவாக்கிட்டா, அத எப்படி ஹேண்டில் பண்ணுவாங்கன்னு நெனைக்கிறாங்க. எ சினி இண்டஸ்ட்ரியில இருந்தவங்க மேல இந்த ரூமர்ஸோ, காசிப்ஸ்ன்றதெல்லாம் வந்து ஏகப்பட்டது வரும். ஓகேவா? இங்க என்ன நம்ம பார்க்க வேண்டியதுன்னா, மனைவியே ஒரு விஷயத்த அ பொதுவெளியில பதிவு பண்ணியிருக்காங்க. கோர்ட்ல பதிவு பண்ணியிருக்காங்க. ஸோ, அதனால அத கேட்கறாங்க. இது வந்து திரு சங்கீதா அவர்களுக்கும், விஜய் அவருக்குள்ள இருக்க விஷயமே தவிர, அ இது வந்து பப்ளிசைஸ் பேசுறதுக்கு நமக்கு ஒண்ணும் கிடையாது. எல்லாமே இன்னொன்னு இன்னைக்கு வந்து திரு ம். விஜய் அவர்கள பத்தி மட்டும் தான் பேசிட்டு இருக்காங்க. இன்னும் சங்கீதா தரப்புல இருந்து அவங்க என்ன பண்ணாங்கன்றது இன்ன வரைக்கும் பெருசா தெரியல. சோ 2 பேர் தரப்பும் அதுதான் நான் சொல்ல வந்தேன். நான் அதுதான் சொல்ல வரேன். சரி நம்ம ஆனா இது நம்ம வந்து அபாண்டமா ஒரு பெண் மேல டக்குன்னு பழி பழி சொல் சொல்லக்கூடாதுன்றதுனால, நம்ம அந்த மாரி ஒரு விஷயத்துக்குள்ள நம்ம தேவையில்லன்றதுனால, நான் அத கொஞ்சம் நாம வந்து அந்த விஷயத்த அவாய்ட் பண்ண நெனச்சேன் நானு. ஏன் அப்டின்னா, எந்த பிரச்சனைக்கும் ஈக்குவலா 2 பேருக்கான ஒரு சரிசமமான பங்குன்னு இருக்கும். அதுல யாராவது ஒருத்தர் அப்பர் ஹேண்ட் எடுத்திருப்பாங்க. ஒரு முடிவுன்றது யாரோ ஒருத்தர் எடுப்பாங்க. அந்த முடிவால அடையிற பாதிப்புகள் யாருக்கு என்னன்றது. இது இன்னொன்னு சொல்றேன். இத பத்தி நம்ப இவ்ளோ டெப்த்தா பேசுறதுமே தவறுன்றது தான் என்னுடைய ஒப்பீனியன். மக்களுக்கு கேட்கறாங்க. இத பத்தி ஏதோ சொல்ல பேசுறாங்கன்னும்போது, அதனுடைய விளக்கத்த நம்ம குடுக்கணும் தான். நம்மளுடைய ஒப்பீனியன் நம்ம பர்சனல் வைக்கணும்னு தான் லைஃப் நாம தேவையில்லன்றதுல தான் நான் நெனைக்கிறேன். அரசியலா பார்க்கும்போது இது வந்து விஜய் அவருக்கு பாதிப்பு இருக்குமானா, சத்தியமா இருக்காது. இது வந்து அதுக்கு தான் நான் வந்து கலைஞர எடுத்துக்காட்டு காமிச்சிருக்கேன். பல பேர் இப்ப கடைசியா நடந்த இவங்க இது வந்து எம்பி எலக்ஷனுக்கு முன்னாடி நடந்த இவங்களுடையது சீமான் அவரது நடந்தது. அதுக்கப்புறம் தான் ஓட்டு பெர்சன்டேஜ் ஏறியிருக்கு. ஸோ, அது வந்து தொன்று தொட்டு இது வந்து அவங்களுக்கு தெரிய வரும். அரசியல் பழிவாங்கல்ன்றது கரெக்ட்டா தேர்தல் களத்துல வரும்போது ஒரு விஷயம் ஹைலைட் ஆகுதுன்னா, அது வந்து அரசியல் பழிவாங்கலாக தான் இருக்குன்ற மாரி நெனைப்பாங்க. இங்க என்னன்னா அவங்க மனைவியே குடுத்துருக்காங்கன்றதுனால, அங்க தான் அந்த 0.001% வந்து ஆ அகைன்ஸ்டா சங்கீதாக்கு ஃபேவராவும் நான் சொல்றேன். பெண்கள் மத்தியில சில இடத்துலங்க. ஆனா டை ஹார்ட் ஃபேன்ன்றவங்க, அந்த பெண் அவர் கூட வாழ்றதுக்கு கூட தகுதி இல்லாதவங்கன்னு சொல்லுவாங்க. கொஞ்சம் இன் டெப்த்தா அவங்களுக்குள்ள போய் அரசியல் பண்ண வந்துருச்சு. பல பெண்கள் என்ன சொல்றாங்கன்னா, என்ன ஆனாலும் நான் அண்ணனுக்கு தான் நான் சப்போர்ட் பண்ணுவேன் அப்டின்லாம் பேசிக்கிட்டு இருக்காங்க. சி இது இது வரும்ன்றேன். நம்ம எ ஒ நம்ம மனசார ஒருத்தர வந்து ஒரு கடவுளாவோ, ஒரு செலிபிரிட்டியாவோ, ஒரு ஹீரோவாவோ, சூப்பர் ஹீரோவாவோ நெனைக்கும்போது, அவங்க தப்பு பண்ணாங்கன்னு நம்ம மனசு ஏத்துக்க தோணாது முதல்ல. ஸோ, இதுதான் இது வந்து விஜய்க்கும் இந்த விஷயத்துல இது வந்து பாதிக்கவே பாதிக்காது. ம் இன்னொன்னு திரு அண்ணாமலையும் இத பதிவு பண்ணியிருக்காருன்னு நெனைக்கிறேன். யாரோ போய் பேட்டி எடுத்ததுல. அ டிசம்பர் மாசம் வந்தது, இப்ப வருது. இது அரசியல் பின்னோக்கம் இருந்தாலும், இத பத்தின பர்சனல் கமாண்ட் கொடுக்கறதுல உடன்பாடு இல்ல. அரசியல் அப்படிதான் போகணும்னு நெனைக்கிறேன். அ இன்னும் இறங்கி இவர வந்து தாக்கறதுக்காக பேசப்படும்ன்ற இன்ஃபர்மேஷன் தெரியுது. பர்சனலா ஒண்ணு ஒண்ணா வரும். ஃபோட்டோஸ் லீக் ஆகும். ச அது எல்லாமே அரசியலுக்கு முந்து, பின் அப்படின்ற விஷயங்களுக்குள்ள தான் பார்க்குறோம். அப்படியே சங்கீதா அவர்களுடையது பார்த்தீங்கன்னா, 21லேருந்து 23 அவர் கட்சி ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி நடந்த ஒரு இன்சிடென்ட். கரெக்ட். அது அ இன்னைக்கு எடுத்துட்டு வந்து பேசுறது எந்த விதத்தில லாஜிக்கா இருக்கும்னு அது தெரியல. ஒரு ஒரு எலக்ஷனுக்கு 1 மாசத்துக்கு முன்னாடி. 1 மாசத்துக்கு முன்ன. அது வந்து பப்ளிசிட்டி பண்றாங்க. வெளிய இப்ப கொண்டு வராங்க. எந்தெந்த நேரத்துல அத கொண்டு வரணும். ஏதாவது ஒரு கட்சி இவரு கூட கூட்டணி போற மாரி இருந்தா, நீங்க இந்த டைமும் காங்கிரஸ் ஸ்ட்ராங்கா, டஃப்பா டிஸ்கஷன் பண்ணிட்டு இருக்கிறதுக்குமான ஒரு இத நீங்க சிங்க் பண்ணி பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு புரியும். இது காலம் நேத்து 2 நாளா டிவிகேக்கும், காங்கிரஸ், டிஎம்கேன்னு ஒரு பார்ட்டி கரெக்ட் சார். வார் போயிட்டு இருந்தது. ஓகேவா? நேத்து இந்த மெசேஜ் வந்ததுக்கு அப்புறம், காங்கிரஸ் பேச்சுவார்த்தை தொடங்கி விட்டது திமுகவுடன்ற ஃபிளாஷ் நியூஸ் பார்த்திருப்பீங்க. ஆமா. ஸோ, அ இத வந்து நான் அதுதான் எப்பவுமே சொல்லுவேன். அரசியல்ல முன்னாடி பார்க்கிறத விட, நம்ம பின்னாடி பார்க்க வேண்டிய காரியங்கள் நெறையா இருக்கு. இந்த நியூஸ் காங்கிரஸ் இந்த மாரி வெளிய இது பண்ணா, இங்க இருக்கும் 4 பேரு பயந்துருவாங்க. ஐயோ! நம்ம போயிட்டா, நம்மளுடைய இமேஜ் டேமேஜ் ஆயிடும். இன்னொன்னு அந்த காங்கிரஸ் மேல் தலைமை யாராவது கன்வின்ஸ் பண்றதுக்கு இது ரொம்ப ஈஸியா இருக்கும். ஓகேவா? இது எல்லாமே வந்து
அ பின் அரசியல் பின்னாடி நடக்கிற சில அ நிகழ்வு. நிகழ்வுகள். ஸோ இத நம்ம வந்து இப்படி எடுத்துட்டு தான் பார்க்கணும். ஸோ இந்த நேரத்த அந்த மேட்டர டைவர்ட் பண்ணி என்ன யாருக்கு என்ன லாபம் அடைஞ்சாங்க அப்படின்றத நம்ம பார்க்கணும். இதுல வந்து சப்போஸ் காங்கிரஸ் இப்ப நம்ம நம்ம எதிர்பார்த்த மாரி 28 சீட்டு இல்ல, 25 சீட் இல்ல. இப்ப 23 சீட்டுன்னு 23 சீட்டுன்னு சொல்றாங்க. இது கூட அவங்க உடன்படிக்கைக்குள்ளயே வந்துட்டாங்கன்னு வச்சுக்கோங்க. அப்ப இதுக்கு பின்னாடி என்னவா இருக்கும்? என்ன கன்டென்ட் வெளிய வரும் அப்படின்றது இருக்கு இல்லையா? அதுக்கான ரீசன்ல இது ஒன் ஆஃப் த ரீசனா கூட இருக்கலாம். நீங்க சொல்ற மாதிரி அவங்களே எடுத்துப்பாங்க சார் காங்கிரஸ. என்னன்னா இப்ப ஆ விஜயோட இமேஜ் வந்து டோட்டலா அடி வாங்கிருச்சு. நான் சொல்றேன் இப்ப நீங்க அந்த ஆப்ஷன் எடுத்தா கூட, நீங்க தான் வந்து பேக் ஃபயர் ஆகும் உங்களுக்கு. பாவிங்க நாங்க இன்னும் நெறைய விஷயம் வச்சிருக்கோம். ஒண்ணொன்னா வெளியிடுவோம். டோட்டலா இமேஜ் டேமேஜ் பண்ணுவோம்னா, அதுக்காக இந்த சங்கீதா விஷயத்துல திமுக தான் பின்னாடி இருக்குன்றத நம்ம சொல்லல. நம்ப நம்ம சொல்லல. சொல்லல. அப்ப அதுவா நடக்குது. அதுதான் நான் நடக்குது. என்னன்றேன் கோர்ட்டுக்குள்ள ஒரு கேஸ் வந்து 4 மாசமா வெளிய வராம பத்திரப்படுத்தி வச்சிருக்க மேட்டர் 4 மாசம் கழிச்சு திடீர்னு வெளிய வருது 3 மாசம் கழிச்சு. அது நமக்கு யாரு வெளிய விடுறாளான்னு நமக்கு தெரியாது. நம்ப நம்ம யார் மேலயும் பழியும் போடலப்பா. நீ சொல்ற மாரி. ஆனா, இதுல யார் பலனடையறாங்களோ அவங்க தான் இதுக்கான காரணம்ன்றத மக்கள் புரிஞ்சுப்பாங்க. கரெக்ட். 1. அ இன்னொன்னு எனக்கு தெரிஞ்சு இப்ப இருக்கிற நிலவரம் திமுக ரொம்ப சாதகமா இருக்கு. ஆனா திமுக இந்த மாரியான தரம் தாழ்ந்த செயல்களுக்குள்ள ஈடுபடுவாங்களே ஆனால், அது இவங்களுக்கு ஆபத்த கூட விளைவிக்கும். இது உளவுத்துறை இருந்தா அவங்களுக்கு ரிப்போர்ட் குடுக்கணும்னு நான் நெனைக்கிறேன். ஏன்னா ஒரு தனி மனித அவங்க தாக்குதலோ, பர்சனல் லைஃப் தாக்குதலோ நடத்தக்கூடாது. அது ரைட். கொஞ்சம் அது வந்து ரொம்ப தவறான ஒரு அரசியல் உதாரணம். உதாரணமாக ஆயிடும். ஸோ இத வந்து இத அப்படியே விட்டுட்டு அடுத்த வேலைய பார்க்கலாம். இதுல வந்து டீயா, அ அ எக்ஸா, ஒய்யா, இசட்டான்னு எல்லாத்தையும் கணக்கு போடுறத விட்டுட்டு, வரப்போறது தேர்தல். தேர்தல்ல யார் நமக்கு சாதகமாவும், நமக்கு நல்லது செய்வாங்களோ, அத நோக்கி பிரயாணிக்கிறது தான் நல்லதே தவிர, இந்த மாரி சின்ன சின்ன விஷயத்துல டைவர்ட் ஆகாம நம்ம களத்துல வெல்றதுக்கு எல்லாரும் என்ன வேலையோ அத பார்க்கலாம். இந்த மேட்டருக்கு அப்புறம் சார், விஜயோட ஏற்கனவே பார்த்தீங்கன்னா, பெண்கள் வந்து ஆதரவு அதிகமா இருக்கு விஜய் அவர்களுக்கு. ஆனா இந்த விஷயத்துக்கு அப்புறம் தான் குறையும்ன்றாங்க சார் நெறைய பேர். இது வாய்ப்பு இருக்கா சார்? இல்ல அதுதான் தேவா நான் சொல்றேன் குறையும். 0.00 பாயிண்ட் ரொம்ப கம்மி. இது வந்து குறையும்ன்றத விட கூட நம்ம எடுத்துக்க முடியாது. சி அ எந்த ஒரு டேமேஜுக்கும், எந்த ஒரு வினைக்கும் எதிர்வினைன்னு ஒண்ணு இருக்கு. கண்டிப்பா. ஒரு விஷயம் புரிஞ்சுக்கோ. அந்த எதிர்வினை சின்னதா, பெரிசான்றத பொறுத்து தான் நம்ம டிசைட் பண்ணணும். இந்த விஷயத்த திமுக பண்ணிட்டாங்க. இதுக்கு ஒரு வினை இருக்கு. இந்த வினைக்கு ஒரு எதிர்வினையும் இருக்கு. இந்த வினை, எதிர்வினை யாரு திமுகவுக்கும் அ தே டிவிகேக்கும் என்ன இதுன்றத நம்ம பொறுத்து இருந்து தான் பார்க்கணும். பட் இதனால எனக்கு தெரிஞ்சு பெண்கள் சைட்ல விஜய்க்கு இமேஜ் குறையுமானா குறையாது. ஸோ இது குறித்து நம்ம அடுத்தடுத்த நிகழ்ச்சியில இன்னும் நம்ம டீட்டெயிலா பேசலாம் சார். நன்றி. நன்றி.